ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் இலக்கியா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிடிய எப்படி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல ஜிடி எப்படி அட்டெண்ட் பண்ணணும், என்னன்னைக்கு அட்டெண்ட் பண்ணணும், இத பத்திலாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ பார்ட் 1 முடிச்சுட்டு பார்ட் 2 பாருங்க. அப்பதான் நமக்கு என்ன பண்ணணும், நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து ஜிடிஸ் பத்தி கிடைக்கும். நம்ம ஜிடி போடுறது வந்து நம்ம ஸ்கோர்ஸ அசஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். பட் இருந்தாலும் ஜிடி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லேர்னிங் கர்வ். நமக்கு ஒரு நல்ல லேர்னிங் கர்வா இருக்கும். அத நம்ம வந்து எப்ப தெரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு ப்ராப்பரா ரிவ்யூ பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். நான் ரிவ்யூவே பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ரிவ்யூவே பண்ண மாட்டேன், ஜிடியே நீங்க போட வேணாம். அதுக்கு என்ன பண்ணலாம், பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். அந்த மாரி தான் நீங்க ஜிடி போட்டு ரிவ்யூ பண்ணாம இருக்கிறது. ஸோ இந்த வீடியோல நான் எப்படி எப்படிலாம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ பாருங்களேன். இந்த வீடியோல நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிவ்யூ ஒவ்வொரு ஒவ்வொரு 5 டேஸும் என்ன இருக்கு, ஒவ்வொரு அடுத்த ஜிடிக்குமே எனக்கு ஒரு 5 ஸ்கோர்ஸ் வந்து அதிகமானத நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு பிளாட்டியூ ஃபேஸுமே இல்லாம ப்ராப்பரா அந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து கிராஜுவலா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அது எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு கேட்டா, படிக்கிறதுனால மட்டும் கிடையாது. ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ ஜிடி அனாலிசிஸ்னால தான் அந்த விஷயமே நடந்திருக்கு. ஸோ இப்ப நான் எப்படி எப்படிலாம் ரிவ்யூ பண்றேன்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஜிடி என்னைக்கு போடுறீங்களோ அன்னைக்கே ரிவ்யூ பண்ணுங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் திங் வந்து இனிஷியலா கண்டிப்பா ஜிடி போட்டு ரிவ்யூ பண்ண 4 இல்ல 5 மணி நேரம் கூட ஆக நெறையவே சான்ஸ் இருக்கு. பட் அது போக போக ஒரு 1 டூ 2 மந்த்ஸ்ல அது என்ன ஆயிடும், 1 டூ 2 ஹவர்ஸா கண்டிப்பா சேஞ்ச் ஆயிடும். ஸோ நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், ரிவ்யூ பண்ணும்போது 4 ஹவர்ஸ் ஆகுதே, எனக்கு ஹால்ஃப் டே போகுதேன்னு நெனைக்காதீங்க. இனிஷியலா அப்படிதான் இருக்கும். தட் இஸ் வெரி வெரி நார்மல். எல்லாருக்கும் அப்படிதான். இப்ப சீட்டில என்னென்ன தப்பு பண்றோமோ, அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஒண்ணு எரர் நோட்டுன்னு சொல்றாங்க. அந்த மாரி எழுதிக்கோங்க. பட் நான் எரர் நோட்ங்கிற கான்செப்ட்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. பிகாஸ் நம்ம அத ஓப்பன் பண்ணி, திறந்து படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் என்ன சொல்வேன்னா, நீங்க எந்த சோர்ஸ வந்து அடிக்கடி ரிவிஷன் பண்றீங்களோ, ஃபைனலா 5 நாள்ல எத ரிவிஷன் பண்றீங்களோ, அதுல வந்து நான் எழுதிக்க சொல்வேன். இப்ப என்னோட பிடிஆர் புக்க பாருங்களேன். அதுல வந்து மேம் எழுதுனத விட நான் எழுதுனது ரொம்ப அதிகமா இருக்கும். நான் என்னென்ன தப்பு ஜிடில பண்றேனோ, அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுவேன்னா, அந்த புக்ல வந்து ஆட் பண்ணிருவேன். ஸோ திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து எனக்கே அது என்ன ஆயிடும், ஹேபிச்சுவலா ஞாபகம் வந்துரும். இந்த கொஸ்டின் எனக்கு ஒரு ஈஸியான கொஸ்டினா சேஞ்ச் ஆயிடும். ஸோ நீங்க எரர் நோட்ட வந்து அடிக்கடி திரும்பி பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை மாரி இருக்கும். இப்ப இதுங்கும்போது எப்படி ரிவிஷன் பண்ண போறோம், கூட சேர்த்து இந்த பாயிண்ட்ட நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். அந்த மாதிரி இருக்கும். நம்மளோட ஜிடி கொஸ்டின்ஸ நம்ம ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸ் பண்ணலாம். இல்லன்னா வந்து வீக் சப்ஜெக்ட் டூ ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பண்ணலாம். நான் யூசுவலி எப்பயுமே மேரோல என்ன ஆர்டர் வைஸ் குடுத்துருக்காங்களோ, அப்படிதான் நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ அதுல நீங்க ராங், கரெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணணும். இல்ல எனக்கு டைம் இல்லன்றபோது, முதல்ல ராங் கொஸ்டின்ஸ ரிவ்யூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் கெஸ் பண்ணியிருப்பீங்கல்ல நீங்க. கெஸ் பண்ணி நெறைய ஆன்சர்ஸ் கரெக்ட்டா இருக்கும். அதுக்காக அத ரிவ்யூ பண்ணாம கண்டிப்பா போகக்கூடாது. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, கெஸ் கரெக்ட்ஸையும் வந்துட்டு ரிவ்யூ பண்ணியே ஆகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஜிடி எழுதும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கெஸ்ல எடுக்கிறீங்களோ, அத ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட் கூட ஆகாது. ஸோ அந்த கெஸ் கரெக்ட்ஸ நீங்க கண்டிப்பா வந்து ரிவ்யூ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிமைனிங் கரெக்ட்ஸ ரிவ்யூ பண்ணணும். என்ன கேட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுங்கன்னு தான் சொல்வேன். பட் டைம் இல்லன்ற போது இந்த ஒரு ஆர்டர நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஜிடிய எப்படி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 கேட்டகரில நம்ம ரிவ்யூ பண்ணலாம். என்னென்னன்னு கேட்டீங்கன்னா, ரிவைஸ், ஸ்டடி, அப்ளிகேஷன் எரர், சில்லி, டிஃபிகல்ட் இந்த மாரி 5 வைஸா நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கான்செப்சுவல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அது மூலமா வந்து உங்களுக்கே புரியும். எத எப்படி கேட்டகரைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆரோல 3 புக் மார்க் சிம்பிள் தராங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, பிஒய்க்யூக்கு வந்து ரெட் கலர் சிம்பிள் போட்டிருப்பேன். ஸோ எதெல்லாம் ஜிடிஸ்ல மறக்குதோ அதுக்கெல்லாம் வந்து எல்லோ கலர் சிம்பிள் போட்டிருப்பேன். ஸோ வந்து அத என்ன பண்ணுவேன்னா, சப்ஜெக்ட் பிஒய்க்யூஸ் போடும்போது அதையும் சேர்த்து நான் ரிவைஸ் பண்ணிப்பேன். இந்த இந்த பிடிஎஃப்ல நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து ரெட்ல இருக்கிறதெல்லாம் வந்து நான் ராங்கா எழுதின கொஸ்டின்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இதே வந்து கிரீன்ல இருக்கிறது நான் கரெக்ட்டான ஆன்சர்ஸ். இது கரெக்ட்டான ஆன்சர்ஸ் கிரீன்ல இருக்கிறது, ரெட்ல இருக்கிறது நான் தப்பு பண்ண ஆன்சர்ஸ். நான் தப்பா மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இங்க என்ன கேட்டிருக்காங்க? அனிமியா முப்பது ஸ்கீம் பத்தி கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் என்ன படியும்? எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் வந்து நல்லாவே தெரிஞ்ச கொஸ்டின் தான். கண்டிப்பா எல்லாருமே படிச்சிருப்போம். பட் இங்க நான் என்ன பண்ணிட்டேன்? அத வந்து மறந்துட்டேன். படிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு மறந்துட்டேன். ஸோ இத நான் எங்க கொண்டு வரேன்னா, ரிவிஷன் எரர்ல கொண்டு வருவேன். ரிவிஷன் எரர்ல கொண்டு வந்துட்டு நான் போய் என்ன பண்ணுவேன்? அந்த டேப்லெட் காலம் எடுத்துட்டு கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அத படிச்சுருவேன்.
அத மட்டும் படிச்சா போதும். இப்ப 6 பார் 6 பார் 6 இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து ஃபுல் அனிமியா முக்பாரக் ப்ரோகிராம் அப்படின்னு எடுத்து ஃபுல்லாத்தையும் படிக்காதீங்க. இப்ப எஸ்பிஎம்க்கு நம்ம ஒரு ஷெட்யூல் போட போறோம். அப்ப அத படிச்சுக்கலாம். இப்ப என்ன தப்பு, என்ன தெரிஞ்சுக்கணும் அத மட்டும் படிச்சா போதும். இது வந்து ரிவிஷன் எரர் 1. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின்க்கு வாங்க. இப்போ ஹெரிடிட்டரி ஸ்பினோசைட்டோசிஸ்ல யாரு இன்வால்வ் ஆக மாட்டாங்கன்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து லாமினின். ஓகே. இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆங்கர்ங்கிறது மோஸ்ட் காமன்லி இன்வால்வ்டு ஜீன். ஸ்பெக்ட்ரன் அப்படிங்கிறது மோஸ்ட் சிவியர்லி இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேண்ட் 4.0 நான் மார்க் பண்ணிட்டேன். நம்ம யாருக்குமே தெரியாது பேண்ட் 4.0வா லாமினினான்னு சொல்லிட்டு. பட் இட் இஸ் அ ஹைலி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஏன்னா ரொம்ப நாளா ஹெரிடிட்டரி ஸ்பினோசைட்டோசிஸ்ல மோஸ்ட் காமன் இது, மோஸ்ட் சிவியர் எதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் நெறைய சான்ஸ் இருக்கு நமக்கு வரதுக்கு. ஸோ இப்ப நான் இத என்ன பண்ணுவேன்னா, டிஃபிகல்ட் கொஸ்டின நான் இத கேட்டகரைஸ் பண்ணிப்பேன். டிஃபிகல்ட்ன்னு கேட்டகரைஸ் பண்ணிட்டு, இத வந்து என்னோட எக்ஸ்ட்ரா ஏஜ்ல என்னோட பிடிஆர் புக்ல இத நான் கண்டிப்பா ஆட் பண்ணிப்பேன். பிகாஸ் இந்த கொஸ்டின் வரதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இது டிஃபிகல்ட்டா இருந்தாலும் எனக்கு இது தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக நான் பிடிஆர்ல எழுதி வச்சுப்பேன். இப்ப 3 கொஸ்டின் வாங்க. இப்ப நான் டோனாட் லான்ஸ்டியர் பாடிஸ்ன்னு பார்ப்பேன். எனக்கு வந்து நல்லாவே தெரியுது ஆன்சர் வந்து பிசிஹெச் தான் ஆன்சர்ன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், ஹை ஜாலி எனக்கு ஒரு ஈஸியான கொஸ்டின் வந்துருச்சு. நான் கரெக்ட்டா எழுத போறேன்ற ஒரு வேகத்துல போய் ஃபர்ஸ்ட் பேராசிஸ்மல பார்த்துட்டு உடனே டிக் அப்படின்ட்டு போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போயிடுவேன். ஓகேவா? அப்ப என்னது? பிசிஹெச் ஆன்சர் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் பிஎன்எச்ன்னு எழுதிட்டேன். இப்ப இத நான் வந்து என்ன பண்ணிப்பேன்னா, சில்லின்னு கேட்டகரைஸ் பண்ணிப்பேன். சில்லி 1. இப்போ வந்து சில்லி கொஸ்டின்ஸ வந்து அத எப்படி மேனேஜ் பண்ணலாம் நான் அப்புறமா சொல்றேன். இப்போ வந்து ட்ரிபிள் ஹெட் சிண்ட்ரோம் இருக்கா? இது வந்து நீங்க நெனச்சுக்கோங்க. பயோகெமிஸ்ட்ரி இன்னும் உங்க ஷெட்யூல்ல வரல. அதுக்கு தான் நீங்க ஒரு 4, 5 நாள் கழிச்சு தான் படிக்க போறீங்க பாருங்களேன். ஹேர் பத்தி கேட்டிருக்காங்க. ஹேர பத்தி நம்ம யாருக்குமே தெரியாது. வெல்லஸ் ஹேர்னா என்னது? மிடில் ஹேர் எப்படி இருக்க போகுது? டெர்மினல் ஹேர்னா என்னது? இத பத்திலாம் நமக்கு ஐடியாவே கிடையாது. ஹேர்னா என்னது? அலோபேஷியா எரெக்டா, ட்ரைச்சோட்டிலோமேனியா இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும். மிஞ்சி போனா கெட்டது நானாதுன்னு ஃபேஸ். ஓகேவா? இது அத மீறி ஒரு கொஸ்டின் மோஸ்ட்லி அவங்க கேட்க போறதே கிடையாது. அப்படி கேட்டாலும் யாருமே எழுத போறது கிடையாது. ஏன்னா டாப்பர்ஸ் எப்பயுமே எல்லா டைமுமே 200க்கு 160 ஒரு 170 தான் எடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி கொஸ்டின வந்து நாம என்ன பண்ணிடலாம் விட்டுறலாம். இந்த எக்ஸ்ட்ரா ஏஜ்ல கூட நீங்க ஆட் பண்ண வேணாம். சும்மா ஒருக்கா என்ன இருக்குன்னு படிச்சு பார்த்துட்டு இந்த கொஸ்டின வந்து விட்டுடுங்க. அதுக்கு வந்து நீங்க இந்த கொஸ்டின வந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. இப்ப அடுத்து பாருங்க. அனிமியா குரோனிக் டிசீஸ பத்தி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபெரட்டின் என்ன ஆகுமோ, டிஏபிசி என்ன ஆகும்னு சொல்லி எனக்கு தெரியல. கான்செப்ட் கிளாரிட்டி எனக்கு இல்ல. படிச்சிருக்கேன். ஆனா அத ஒழுங்கா எனக்கு அப்ளை பண்ண தெரியாம நான் இத தப்பா எழுதிட்டேன். ஸோ, இத நான் வந்து அப்ளிகேஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இத நான் கொண்டு போய் என்ன பண்ணிப்பேன்னா, கேட்டகரைஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்படிதான் வந்து நான் என்னோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணுவேன். ஸோ இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரிவிஷன் எரர் பண்ணியிருக்கேன், ஒரு சில்லி பண்ணியிருக்கேன், அப்ளிகேஷன் எரர் 1 பண்ணியிருக்கேன், டிஃபிகல்ட்டா 2 பண்ணியிருக்கேன், ஸ்டடில 1 இருக்கு. ஓகேவா? இப்ப ஸ்டடி பத்தி நான் வருத்தப்பட போறதே இல்ல. எக்ஸாம் போறதுக்குள்ள இத நான் முடிச்சிடணும். இவ்வளவுதான். இதுதான் என்னோட டார்கெட். நான் முடிச்சிட்டேன்னா எனக்கு போதும். அத விட நான் வேற எதுவுமே அத பத்தி திங்க் பண்ண போறது கிடையாது. ஓகே. அடுத்து டிஃபிகல்ட் காலம்க்கு வரலாம். ஹெரிடிட்டரி ஸ்பினோசைட்டோசிஸா இருக்கட்டும். இன்னொன்னு ஹேர் பத்தி நம்ம சொன்னோம். இப்போ எந்த கொஸ்டின் இப்ப ஹைலி ஆஸ்க்ட் இப்போ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா ஏஜ் குடுக்குறாங்களா? நீங்க கண்டிப்பா அத தெரிஞ்சுக்கோங்க. போன ஆய்வுல அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்டின்னா வந்து டிஃபிகோகிராஃபியோட இமேஜ் குடுத்து கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரெக்டோசீல குடுத்து கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த ஆய்வுல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரெக்டோசீல் வந்தா என்ன? எவ்ளோ சென்டிமீட்டருக்கு மேல போனா அது ரெக்டோசீல் அப்டின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஐஎன்ஐ எப்பயுமே என்ன பண்ணும்னா, அதே டாபிக்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஏஜா நெக்ஸ்ட் லெவல்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, இத இந்த மாரி படிச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா எட்ஜா இருந்தா அத பிடிஆர்ல நோட் பண்ணுங்க. இல்லன்னா அத நோட் பண்ண வேண்டாம். இப்ப அடுத்து அப்ளிகேஷன் எரர் இருக்கு. இப்ப அப்ளிகேஷன் எரர்ல நம்ம அனீமியா ஆஃப் குரோனிக் டிசீஸ் கொஸ்டின் பார்த்தோமா, போயிட்டு என்னோட புக்க எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா படிப்பேன். படிச்சேனா, படிச்சும் எனக்கு புரியலையா, அப்ப நான் வந்து யூடியூப் வீடியோ எடுத்து பார்ப்பேன். எனக்கு ஓகே கிளாரிட்டி கிடைச்சிருச்சு அப்டின்னா நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் டூ கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தி சாப்டர். நான் அதுலருந்து கொஸ்டின்ஸ் வந்து 4, 5 கொஸ்டின்ஸ் போடுவேன். அந்த 4, 5மே கரெக்ட்டா எழுதிட்டேன்னா ஓகே. எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் எரர் எனக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு நான் அந்த தெளிவா நான் வந்து பார்த்துப்பேன். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், சில்லி மிஸ்டேக்ஸ்க்கு போலாம். சில்லி மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு மோசமான மிஸ்டேக் இந்த கேட்டகரியிலே. தயவு செஞ்சு அத மட்டும் பண்ணாதீங்க. அப்புறம் படிச்சு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. நான் இனிஷியலி நானுமே வந்து ஒரு 5லேருந்து
8 சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ற மாரி தான் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தேன். திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி பண்ணி இந்த எக்ஸாம்ல ஐ டிட் ஒன்லி 1 சில்லி மிஸ்டேக். ஸோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, திரும்ப திரும்ப கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். சில்லி மிஸ்டேக் அவாய்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. திரும்ப திரும்ப கொஸ்டின் போடுங்க. நான் என்ன சொல்வேன்னா, மினி டெஸ்ட் போடுங்க. 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்ல நீங்களே வந்து ஒரு 10 மாடல் இருக்க மாரி ஒரு கஸ்டம் மாடல கிரியேட் பண்ணி போடுங்க. போட்டுட்டே இருங்க. நீங்க ஒரு சில்லி மிஸ்டேக் வராத வரைக்கும் டெய்லியும் அத ஒரு ஹேபிட்டா வச்சு சில்லி மிஸ்டேக் அவாய்ட் பண்ற செஷனாவே அத போடுங்க. சில்லி மிஸ்டேக் அவாய்ட் பண்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படிலாம் அவாய்ட் பண்ணுவோம்? எப்படிலாம் நம்ம சில்லி மிஸ்டேக் பண்றோன்றத பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து பார்ட் 3ல கிளியரா நான் சொல்றேன். இப்ப வந்து நெக்ஸ்ட் ரிவிஷன் எரர் பார்க்கலாம். இப்ப ரிவிஷன் எரர் அப்படிங்கிறது வந்துட்டு, நீங்க வந்து ஒரு 15 கிட்ட போயிடுச்சு. இல்லன்னா வந்து மோர் தென் 10 கிட்ட போயிடுச்சுன்னா, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து திரும்ப உட்காந்து உங்களோட ரிவிஷன் சோர்ஸ எடுத்து ஒரு 5 டூ 7 டேஸ் கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஓகேவா? இதே வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் பிரச்சனை. ஒரே ஒரு சப்ஜெக்ட்லயே உனக்கு 7 கொஸ்டின் தப்பாயிடுச்சு 12 கொஸ்டினுக்கு அப்டின்னா வந்துட்டு, அந்த 7 கொஸ்டினுமே என்னவா இருக்கணும்? நீங்க படிச்சதா இருக்கணும். படிச்சு மறந்ததா இருக்கணும். அத ரிவைஸ் பண்ணணும். ஆப்தால் எப்பயுமே மேம்ல கஷ்டமா தான் கேட்பான். நீங்க என்ன படிச்சாலும் அது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக போயிட்டு ஆப்தால திரும்பலாம் படிக்க வேண்டாம். நீங்க ரிவிஷன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச 7 கொஸ்டின நீங்க தப்பா எழுதிட்டீங்கன்னா, நீங்க அந்த சப்ஜெக்ட்ட போய் பார்த்து நீங்க ரிவிஷன் பண்ணி திரும்ப வந்து ரிவிஷன் பண்ணி இப்போ உங்களுக்கு நான் மோஸ்ட்லி என்னன்னா, ராங்ஸ எப்படி அனலைஸ் பண்ணணும்னு தான் சொன்னேன். இப்ப கரெக்ட்ஸையும், கெஸ் கரெக்ட்ஸையும் எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்றேன். கெஸ் கரெக்ட்ஸையும் நீங்க ராங்ஸ் மாரி தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு கெஸ்னால தான் கரெக்ட்டா இருக்கு. ஸோ அதையும் நீங்க ப்ராப்பரா இதே கேட்டகரில வந்து அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏன் டவுட் வந்துச்சு? ஏன் கெஸ்க்கு போச்சு? ரிவிஷன் ஒழுங்கா பத்தலையா? இதே 5 கேட்டகரி யூஸ் பண்ணி அத நீங்க ப்ராப்பரா இப்படி போட வேணாம். அட்லீஸ்ட் மைண்ட்லயாவது அனலைஸ் பண்ணுங்க. ஓகே. இப்ப கரெக்ட்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா நீங்க எழுதியிருக்கீங்கன்னா, தெரிஞ்சு தான் எழுதியிருக்கீங்க. அத போய் உட்காந்து திரும்ப, 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 திரும்ப தயவு செஞ்சு படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இனிஷியலா நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். தேவையே இல்லாம உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்படி படிக்க வேணாம். உங்க ஷெட்யூல்ல உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வரதான் போகுது. அப்ப நீங்க அத படிச்சா போதும். இப்பயே உட்காந்து நான் அப்படியே 200 கொஸ்டினையுமே லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் தயவு செஞ்சு படிக்காதீங்க. ப்ளீஸ் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. இந்த கொஸ்டின், இந்த ஆப்ஷன், இந்த ஆன்சர் கரெக்ட்டா எழுதிட்டேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், 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 நெக்ஸ்ட் இப்படின்னு போயிட்டே இருங்க. இப்படிதான் வந்து கரெக்ட்டா அனலைஸ் பண்ணணும். இப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோம். எப்படி இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வருதுன்னு தெரியலங்கன்ற போது தான் நீங்க போய் எக்ஸ்ப்ளனேஷனயே படிக்கணும். அந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே வந்து அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ தேவையோ அத மட்டும் படிங்க போதும். நம்ம பிரெயினுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அவ்வளோதான் அதால ஸ்டோர் பண்ண முடியும். நீங்க பாட்டுக்கு வந்து 50 ஜிடி போடுறேன், 200 கொஸ்டின் புதுசா கத்துக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்மளோட டார்கெட் எப்பயுமே வந்து 180 கொஸ்டின்ஸ் தான். அந்த 180 கொஸ்டின்ஸ எப்படி தப்பில்லாம எழுதுறது? அதுதான் நம்ம டார்கெட். 20 கொஸ்டின்ஸ் அது அன்னைக்கு நம்ம டைம் எப்படி இருக்கோ, அத பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாரி நீங்க ஒரு ரிவ்யூ பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இப்ப ரிவிஷன் தப்பு அப்படின்னா, ரிவிஷனுக்கு நீங்க வந்து என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சு அத வொர்க் பண்ணும்போது, கண்டிப்பா ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்ப வந்து சில்லி நீங்க நெறைய சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது. அது தெரியாம நீங்க போயிட்டு என்ன நெனைப்பீங்க, நான் ஒழுங்காவே படிக்கல. நான் வந்து ஃபர்ஸ்ட் ரீட் கூட ஒழுங்கா முடிக்கல. நான் ரிவிஷன் ஒழுங்கா பண்ணல நீங்க நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க வந்து சில்லி பண்ணிருக்கீங்கன்றது அர்த்தம். நீங்க நல்லா தான் படிச்சிருக்கீங்க. பட் சில்லி தான் உங்க பிரச்சனை அப்படின்னா, நீங்க கண்டுபிடிக்கணும். உங்க தப்பு என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்படி ஒரு ப்ராப்பரான அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து அந்த ரிவிஷன்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுல வந்து இப்போ ஒவ்வொரு கேட்டகரி இருக்குல்ல, ஒவ்வொரு கேட்டகரியோட எரரையும் எப்படி குறைக்கணும்ன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இது பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர்செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நேத்து இருந்தத விட இன்னைக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான். மத்தவங்களோட உங்கள எப்பயுமே கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க 150 எடுக்கட்டும், 190 கரெக்ட்ஸ் இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு தேவை இல்ல. நீங்க 160க்கு மேல கரெக்ட்ஸே எடுத்தாலும், ரிவிஷன் சில்லிய ஆட் பண்ணும்போது மோர் தென் 5 கொஸ்டின்ஸோ, மோர் தென் 10 கொஸ்டின்ஸோ தப்பு வந்துச்சுன்னா, நீங்க அந்த எக்ஸாம நல்லா பண்ணல. அதுதான் உண்மையான அர்த்தம். நீங்க 120 கரெக்ட்ஸ் வாங்கியிருந்தாலுமே, நீங்க வந்து எந்த ரிவிஷன் எரரும் பண்ணல, எந்த சில்லி எரரும் பண்ணலன்றபோது, உங்க எக்ஸாம் எழுதுற ஸ்கில்ஸுமே நல்லா இருக்கு. நீங்க நல்லா படிச்சுட்டும் இருக்கீங்க. நல்லா ரிவிஷன் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஈஸியா என்ன பண்ணிடுவீங்க 150யோ கிராஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு வந்துட்டு சக்சஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் பெனிஃபிட்டட் பை திஸ் வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.